ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விலாகுனா, என் ஹஸ்பண்டையும் குழந்தையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு டே ரொட்டீனில் வந்து நான் என்னென்ன வேலைகள் பார்த்தேன் அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். உங்களுக்கும் இதில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறனால யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 11 மணிக்கிட்ட தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே நான் வேலை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்கவே முடியல. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகளும் பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல் தான் வேலைகள் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு இந்த அடுப்புலேருந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 நாளாகவே அடுப்புக்கு கீழேயும் வந்து சுத்தமாகவே துடைக்கலை. ஏன்னா உடம்பு சரியில்லை, வேலைகளும் ஹெவியாக பார்க்க முடியல. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட எப்படினாலும் ஒரு நாள் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி லீவ் கேட்டு ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. ஆனால் உண்மையிலே அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். வெளியிலையும் போய் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வேலை பார்த்துட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நான் நிறைய பேருடைய யூடியூப் சேனலில் வந்து அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். ஆஃபீஸ் வேலைக்கும் போவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கும் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. வீட்டையும் அவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்படி அந்த எனர்ஜி எப்படி அவங்களுக்கு எங்கேருந்து அப்படி கிடைக்குதுன்னே தெரியல. உண்மையிலே அவங்களாம் ரொம்ப கிரேட்டு தான். நம்மன்னு இல்லை, என்னால் இந்த வீட்டு வேலைகளை பார்த்துட்டு சும்மா இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இதுக்கே எனக்கு என்னவோ டைமே கிடைக்க மாட்டுது. ஐயோ அப்பான்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக சீன் போட்டுட்டு இருப்பேன். என்ன ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, நீ ஒன்றும் யூடியூப் சேனலில் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண வேணாம், விட்டுட்டு நீ ஒழுங்காக உன்னை உடம்பையும் வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு காலையிலே சொல்லிட்டு போயாச்சு. நான் வந்து காலையிலே புலம்பிட்டு இருந்தேன், என்னால் வீட்டு வேலைகள் எல்லாமே பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கு தான் அவங்க உடனே சொல்லிட்டாங்க, போதும் போதும் நீ யூடியூப் சேனலில் ஒன்றும் பண்ண வேணாம், நீ வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும், பசங்களை பார்த்தா போதும் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்னடா டக்குன்னு இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாங்கன்னு, இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் இன்றைக்கி வேலைகள்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் வேகமாக சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு எப்பயும் போல் அடுப்பெல்லாம் தொடச்சி கிச்சனை ஓரளவுக்கு நீட்டாக வச்சு வீடு நீட்டாக வச்சுட்டேன்னா அவங்க வரும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமா. சரி ஆகட்டும், அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2, 3 நாளாகவே உடம்பு முடியலன்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம இனி எந்திரிச்சு நம்ம ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் நான் வீடியோ எடுக்கணுன்னா ஓரளவுக்கு நான் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவேன். மற்றபடி ஸ்லோவாக அப்படியே வேலை பார்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி ஒரு விலாக் எடுக்கணும், இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துகிட்டே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது கிரைண்டரில் வந்து நம்ம மாவு போட்டு ஆட்டிகிட்டு இருப்போம். அப்போ தண்ணி வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றும்போது அந்த சென்டரில் வந்து ஒரு கம்பி இருக்கும்ல, அந்த மேலே மாட்டியிருக்க அந்த பைப் வழியாக அந்த கம்பி வழியாக தண்ணி அப்படியே உள்ள மிஷினுக்கு போய் சீக்கிரமாக கிரைண்டர் வந்து டேமேஜ் ஆயிரும். அதுக்கு தான் சொன்னேன், தண்ணி வந்து இந்த சென்டரில் ஊற்றாமல் அப்படியே சுற்றிலே ஊற்றுனா தண்ணி வந்து கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு அந்த மிஷின் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவோடது அப்படி தான். எங்கள் அம்மா வந்து அப்படியே தண்ணி தெரியாமல் அப்படியே மொத்தமாக ஊற்றிடுறதுனால அந்த பைப் வழியாக உள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்க கம்பி வழியாக தண்ணி உள்ளே போய் புதுசாக வாங்கின கிரைண்டர் தான் அப்படியே ரிப்பேர் ஆயிடுச்சு. தண்ணி அடிக்கடி அப்படி போயிட்டே இருக்கனால அதுக்கு தான் இன்றைக்கி வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பையும் 2 அடுப்பும் நான் வந்து கேஸையும் வச்சுருப்பேன், இண்டக்ஷன் ரெண்டுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டரை எடுத்து வச்சுட்டு மாவாட்டுற வேலை தான் பார்த்தேன். ஒரு 3 நாள் கிட்ட மாவே ஆட்டாமல் சாதம் சப்பாத்தினே சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேலே விட்டா என்ன ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சப்பாத்தியே பிடிக்காது, இட்லி தோசை சாப்பாடு தான் அவங்களுக்கு பிடிக்கும். சரி அதனால தான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து மாவாட்டுற வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையோட கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்தது, அதையும் கையோடு அப்படியே கழுவி வச்சுட்டேன். நான் எப்போவுமே வீடியோ எடுக்க போகிறேன், ஒரு வேலை பார்க்க போகிறேன்னா இந்த அதி வந்து என்னை எப்போவுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்து டிவி தான் பார்ப்பான். ஆனால் அன்னைக்கு என்னானே தெரியல, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். எந்த வேலை பார்த்தாலும் ஊட வந்து டிஸ்டர்ப் பண்ண. அதுவும் போல்
என்னோட ஃபோன் வச்சிருக்க அந்த ட்ரைபாடு வேற கீழ இருக்க அந்த ஸ்டாண்டு வேற கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. அப்படி லைட்டா தொட்டாலே கீழ விழுந்துரும். நானே பயந்துக்கிட்டு தான் ஃபோன அங்க வச்சுட்டு, கீழ எதுவும் விழுந்துருமோ, ஸ்ட்ராங்கா இருக்கா, நல்லா இருக்கான்னு அப்பப்ப அந்த ட்ரைபாட செக் பண்ணிக்கிட்டே தான் நான் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். இவன் வேற வந்து அப்பப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அன்னைக்கு வந்து என்னைய ரொம்ப டார்ச்சரும் பண்ணிட்டான். ஏன்னு தெரியல. எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். அது நல்லா சமத்து குட்டியா உட்காந்துருக்கும். டிவி பார்ப்பான். அப்பப்ப எந்திரிச்சு வந்து, "அம்மா என்ன பண்ற? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அன்னைக்கு வீடியோவும் எடுக்கையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அந்த ஃபோனையும் வச்சிருக்க அந்த ஸ்டாண்டையும் ஆட்டிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா 12:30 வரைக்கும்னா அந்த வேலை பார்க்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் 12:30க்கு மேலனா தேவ்குட்டி வந்துரும். ஸோ அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆடி வருதா, வர வெள்ளிக்கிழமை ஆடி பிறக்குது அப்படின்றனால கொஞ்சம் கிச்சனுக்குள்ள சின்ன சின்னதா கிளீனிங் பண்ணிட்டு, அடுத்த வியாழக்கிழமைக்கு வந்து நல்லா ஃபுல்லும் ஒட்டறை அடிச்சுட்டு, வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சு விட்டோன்னா, கொஞ்சம் வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு காலையில சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ள வந்து நெறைய டப்பா எம்ப்டியா இருந்துச்சு. அதனால எது எது எம்ப்டியா இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ண மாட்டேன். மொத்தமா அப்படியே அள்ளி போட்டுட்டு, வாஷ் பண்ணி அப்புறம் ஃபுல்லும் காய வச்சு, அப்புறம் திரும்ப கொட்டி வைப்பேன். அப்படி பண்ணுனா 1 நாள் கிட்ட ஆயிருது. இங்க இருக்க ஒரு அக்கா தான் எனக்கு சொன்னாங்க, "ஏன் நீ இப்படி பண்ற? இப்போ ஒரு டப்பா காலி ஆயிருச்சுன்னா, அத கழுவிட்டு அதுல கொட்டி வச்சுக்கோ. அடுத்தடுத்து அந்த மாதிரி பண்ணு. இவ்வளோத்தையும் மொத்தமா அள்ளி வச்சு இவ்ளோ வேலை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன். உனக்கு அது பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்க" அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதும் கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ ஒரு டப்பா காலி ஆயிருச்சுன்னா, அத கழுவிட்டு அதில ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா, அடுத்தடுத்து நம்ம காலியாக காலியாக நம்ம நல்லா கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஓரளவுக்கு எல்லாமே காலி ஆகுற ஸ்டேஜ்ல தான் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் மொத்தமா எல்லாம் காலியாகட்டும், மொத்தமா கிளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடல, பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிற டப்பா எல்லாமே காலி ஆயிருச்சு. அதெல்லாமே கொஞ்சம் மொத்தமா எடுத்து வச்சு கழுவிட்டேன். ஓரளவுக்கு சின்ன சின்ன டப்பால தான் சீக்கிரமா காலியாகும். ஏன்னா, அந்த சீரகம், மிளகு எல்லாமே கரெக்ட்டா அந்த 1 மந்த்துக்கு ஒரு 20, 25 நாள் கிட்ட வரும். ஒரு 100 கிராம் வாங்கினேன்னா. மிஞ்சி போனா ஒரு 1 மாசத்துக்கிட்ட வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் வராது. அந்த அளவுக்கு கரெக்ட்டா போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன். இந்த கொஞ்சம் பெரிய பெரிய டப்பாலாம் இருந்தது. அத மட்டும் கிளீன் பண்ணல. அதெல்லாம் தீர தீர நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு உளுந்த போட்டுட்டு தான் இந்த டப்பாவெல்லாம் கிளீன் பண்ணேன். கரெக்ட்டா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துல உளுந்து நல்லா ஆட்டிரும். ஏன்னா கரெக்ட்டா அவ்வளோ நேரம் தேவைப்படும். ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா ரொம்ப நேரம் ஆட்டுச்சுன்னா, உளுந்து வந்து சூப்பரா நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல வந்துரும். அரிசிக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. அரிசி வந்து கரெக்ட்டா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலயே அரிசி ஆட்டி முடிச்சிரும். அதுக்குள்ள தேவ்குட்டி வர்றதுக்குள்ள இத ஃபுல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணி மாவையும் கரைச்சு வச்சுட்டேன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா, அவன் வந்ததுக்கப்புறம் அவன் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு சாப்பாடு குடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுக்கணும். இல்லாட்டினா தூங்க வைக்கணும். அதனால அவன் கூடயே இருக்கணும். 12:30க்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமா பார்த்துட்டு இருந்தேன். இதே இது இப்போ மத்த நாளா இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன வேலை இருக்குன்னா, வீடு துடைக்கிற வேலை இருக்கும், பாத்திரம் கழுவுற வேலை இருக்கும். இல்ல இப்ப தான் ஏதாவது ஒரு காய் ஏதாவது வச்சு சமைச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் அந்த சமைக்கிற வேலைய சீக்கிரமா பார்த்துட்டேன். அதே மாதிரி அடுத்த நாளைக்கு தான் வியாழக்கிழமை வந்து தான் ஒட்டறையெல்லாம் அடைச்சிட்டு வீடையும் தொடச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலை இல்ல. அதுக்கு பதிலா தான் இன்னைக்கு வந்து இந்த டப்பாவெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுவும் போல இந்த மாவும் ஆட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு வந்து எனக்கு நான் மார்னிங்கும், ஈவினிங்கும் வந்து கன்டினியூவா யூஸ் பண்ணினேன்னா, எனக்கு வந்து 3ஏ நாள்ல வந்து இந்த மாவெல்லாம் காலியாயிரும். சப்போஸ் 2 நாள் விட்டுட்டு கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணேன்னா, ஒரு 5 நாள் கிட்ட வரும். நான் அந்த 5 நாள் வர்றப்ப என்ன பண்ணுவேன்னா, மாவு ரொம்ப புளிச்சிரும். கொஞ்சம் புளிக்காம இருக்கணும்ன்றதுக்காக மாவு உப்பு போட்டு கரைக்கும் பொழுதே, கொஞ்சம் மாவு எடுத்து புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். இப்போ இந்த பாத்திரத்துல இருக்க மாவு ஒரு 3 நாள், இல்ல ஒரு 2 1/2 நாள் கிட்ட வந்துச்சுன்னா, அடுத்த நாள் வந்து அந்த மாவு வெளியில எடுத்து வச்சு கொஞ்சம் புளிக்க வச்சுருவேன். அதுக்குள்ள அதுவுமே கொஞ்சம் புளிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துரும். இப்போ இங்க பூனேல குளிர்காலமா இருக்கறனால, மாவு வந்து புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இங்க கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே இது நாங்க வந்து பஞ்சாப்ல இருக்கும்போதெல்லாம் நல்ல குளிர்காலத்துல மாவே புளிக்காது. 2 நாளாலும் அப்படியே இருக்கும். நான் ஒரு தடவ என்ன பண்ணிட்டேன்னா, மாவு சூடாயிட்டா சீக்கிரமா புளிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன்,
அடுப்பில் தூக்கி மாவை கரைச்சிட்டு அடுப்பில் தூக்கி மாவை வச்சுட்டேன். மாவு வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் நான் எப்படி யோசிச்சேன்னா, மாவு சூடாயிடுச்சுன்னா சீக்கிரம் புளிச்சிரும்ல, அதனால நம்ம அடுப்பில் வைப்போம்னு வச்ச இடத்துல மாவு கீழே ஃபுல்லும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வச்சுட்டேன். கீழே ஃபுல்லும் பாதி மாவு வெந்துருச்சு. இந்த மாதிரி கரைச்சிட்டு தான் வச்சுருந்தேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு கரண்டி விட்டுட்டு கிண்டி பார்த்தா கீழே ஃபுல்லும் மாவு வெந்துருச்சு. அட கடவுளே! அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அப்புறம் தான் அந்த மாவு ஃபுல்லும் வேஸ்ட்டாக தான் போச்சு. அது எதுக்குமே உதவலை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருவேன். அந்த அடுப்பு சூட்டில் வந்து அந்த அனல்லே வந்து இப்போ சாதம் வச்சேன்னா அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேனா, அப்போ அந்த 2 பாத்திரமும் பக்கம் பக்கம் இருக்கனால நல்லா சூடாகி கொஞ்சம் நல்லா மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். அதை தான் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி குளிர்காலம் ஆனால் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வெயில் காலத்துக்குன்னா ஒன்றுமே தேவையில்லை. மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ரெஸ்ட்டே எடுக்கவே இல்லை. கண்டினியூவாக வேலை பார்த்துட்டே இருந்தேன். மத்தியானம் 12:30க்கு மேலே மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு தேவ்குட்டியை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு திரும்ப மத்தியானத்துக்கு அவன் ஸ்கூலுக்கு போன லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் மத்தியானம் நாங்கள் சாப்பிட்ட பிளேட்டு எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து திரும்ப அவனுக்கு ஹோம்ஒர்க்கு சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் விட்டால் திரும்ப ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்டே வேலையும் பார்க்கணும். அப்படின்ற போது தேவ்குட்டிக்கு வந்து சொல்லித்தர டைம் இருக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங் வெளியில் வாக்கிங் வர போகணும். அதனால தான் ரெஸ்ட்டே எடுக்காமல் சாப்பிட்ட கையோட பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கும் ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த பாட்டில் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கழுவி வச்சது எல்லாமே அதை ஃபுல்லுமே எதில் என்னென்ன போட்டு வைக்கணும்னு பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டாக அதில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ இன்னைக்கு பார்த்த வேலையை அடுத்து ஒரு 10, 15 நாள் 20 நாள் கழிச்சு கூட பார்க்கலாம். அன்ன வரைக்கும் டப்பா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்மளுக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பொழுது நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீலிங் வரும். அதுக்கு தான் என்னதான் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் டப்பாவை விட இந்த இந்த கண்ணாடி கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பொருளுமே கண்ணாடி டப்பாவில் போட்டு வைக்கணும்னு ஆசை. ஆனால் அப்படிலாம் வாங்கினேன்னா என்னை ஹஸ்பண்ட் வந்து என்னை கொல்லாமல் விட மாட்டாங்க. ஏன்னா பேக்கிங் பண்ணும் பொழுது வரும் பாருங்க எங்களுக்கு சண்டை. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்பயும் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் டப்பாவெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சூப்பராக இருந்தது. நல்லா நீட்டாக நல்லா இருந்தது. இனி ஒரு 10, 15 நாளைக்கு கவலை இல்லை. அது பாட்டுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு இப்போ டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். திரும்ப வெயிட் வந்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒன்றும் டவுன் ஆகிற மாதிரி தெரியலை. கண்டிப்பாக திரும்ப வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் டீ எல்லாம் குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு திரும்ப வந்து ஒரு 7 மணி போல் அப்படியே நைட்டு வேலைகள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 8, 8:30க்குள்ளே சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 7:30க்கெல்லாம் வந்துட்டு மாவுமே நல்லா புளிச்சிருந்தது. எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த டப்பாலே மாவை வந்து கரைச்சி வச்சிடலாம். கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் புளிச்சு பொங்கி வந்துச்சுன்னா கீழே எல்லாம் சிந்திடுது. அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல கரைச்சி வைப்பணும். இட்லி பாத்திரத்திலே நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவெல்லாம் நல்லா புளிச்சு ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் திரும்ப டப்பாவுக்கு மாற்றி இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டில் ஊற்றி எண்ணெயெல்லாம் தேய்க்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து தான் தக்காளி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். எப்போ பார்த்தாலும் வேர்க்கடலை சட்னியாக பண்ணுறோமே, சரி இன்றைக்கி கொஞ்சம் டைமும் கிடைக்குது, அதனால் தக்காளி சட்னியை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்குமே இது தான் கொடுத்தேன். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த வத்தல். 1ஓ 2ஓ தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு பசங்களுக்குமே இன்றைக்கி வந்து சட்னி வச்சு தான் ஊட்டி விட்டேன். கையோட அந்த தண்ணி சூடாகிற கேப்லேயே வந்து இட்லி தட்டுக்கும் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சட்னிக்கும் அரைச்சி ஊற்றிடுவேன். அதுக்குள்ளே தண்ணியும் நல்லா சூடாயிருமா, அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் ஊற்றி உள்ளே எடுத்து வச்சாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆல்ரெடி தண்ணி நல்லா சூடு பண்ணி தானே வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து கம்மியாக போட்டால் தான் இந்த இட்லி வந்து கொஞ்சம் கொழகொழப்பு இல்லாமல்
கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இதே இது கவுனி அரிசியை நிறைய போட்டுட்டு இட்லி அரிசியை கம்மியாக போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி விழுவிழுன்னே இருக்கும். அதனால தான் நான் வந்து கவுனி அரிசி 2 டம்ளர் போட்டுட்டு இட்லி அரிசி வந்து ஒரு 4 டம்ளர் கிட்ட சேர்த்து போட்டு நல்லா ஆட்டி இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கையோட வந்து இதையும் தாளித்து விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. பசங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இட்லி வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டு எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நான் வந்து வெந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் கூட ஃபேன் காற்றுல ஆற வைக்காமல் திரும்ப அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் வந்து தட்டில் இந்த டைம் ஒட்டி ஒட்டி தான் வந்துருந்துச்சு. ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்திருந்தோம்னா தட்டில் ஒன்று கூட ஒட்டாது, சூப்பராக அப்படியே அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து டே ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து புதன்கிழமை எடுத்த விலாகு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.